கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். என் அன்புக்குரியவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் பரிசுத்த ஆவியார் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், என்ன வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் நான் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன். அவர் என் வெளிச்சமாய் இருக்கிறார், அவர் என் பலனாய் இருக்கிறார், அவர் எனக்கு பாதையாய் இருக்கிறார், அவர் எனக்கு எல்லாமுமாய் இருக்கிறார் என்று நடக்கிற ஜனங்கள் அவரையே நம்பி இருக்கிறபடியால் எனக்கு ஒத்தாசை அவரிடத்துல தான் வரும், வேற எங்க இருந்து வராது. இந்த ஆசீர்வாதம் வந்ததென்றால் மனிதனால் வரவில்லை, இது கர்த்தரால் மட்டும்தான் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள், நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் நமக்கு பிரச்சனை நின்று சரி செய்கிறவராயிருக்கிறார், போராட்டத்தை நின்று சரி செய்கிறவராயிருக்கிறார், மன கவலையை மாற்றுகிறவராயிருக்கிறார், நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், எப்போ அவரை உறுதியாக பிடிச்சிக்கணும். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டேன், ஒருபோது நான் வெட்கமடைய மாட்டேன். உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். என் நம்பிக்கை இயேசு கிறிஸ்து தான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய நம்பிக்கை. அது மாத்திரமல்ல, நீர் என்னை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். நான் கர்த்தரை நம்பினபடினால நான் வெட்கப்பட மாட்டேன், அவமானப்பட மாட்டேன், சமாதானமாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. என் அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் தியானிங்க. இந்த வசனத்தின்படி இன்னைக்கு வாழ உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்ய உண்மையிலவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நீதியின் பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதமாய் உடைய நன்மையினால் நிரப்புகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நாங்கள் உண்மையே உறுதியாய் பற்றி கொள்ளவும், உண்மையே நம்பி இருக்கவும் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உறுதியாக பற்றிக்கிடணும், நம்பி இருக்கணும். அப்போ நீங்கள் பூர்ண சமாதானத்துடன் எங்களை காத்துக்கொள்வீங்க. எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வாய்க்க பண்ணுங்க. உங்கள் சித்தம் கர்த்தருடைய நாமத்தினாலே வெளிப்படட்டும். நாங்கள் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வாழக்கூடாது, உங்கள் சித்தத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமையும் கனத்தையும் துதியும் நீர் ஒருவரை எடுத்துக்கொள்ளும் சுவாமி. உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். உடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவுக்கு செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபத்தை மிகுந்த தாழ்மையோடு எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.